Taste the Daily. சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் சேர்வராயன் மலையில் உருவாகும் சரபங்கா நதியில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கினால் கொங்கனாபுரம் ஒன்றியத்திற்குட்பட்ட வெள்ளாளபுரம் ஊராட்சியில் பெரும் சேதம் ஏற்பட்டுள்ளது. பள்ளி கட்டிடம், அம்மா பூங்கா, நியாய விலைக்கடை, வீடுகளுக்குள் வெள்ள நீர் புகுந்ததால் அப்பகுதி மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். சுமார் 1000க்கும் மேற்பட்ட ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த நெற்பயிர், கரும்பு, பருத்தி உள்ளிட்ட அனைத்தும் பாதிப்புக்குள்ளாகியுள்ளன. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட வெள்ளாளபுரம் காலனி குடியிருப்பு மக்கள் தங்களுக்கு நிரந்தர குடியிருப்பு பகுதியை தேர்வு செய்து தர வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர். அங்குள்ள தரைப்பாலத்தை தண்ணீர் மூழ்கடித்ததால் அக்கரைப்பட்டி வெள்ளாளபுரம் சாலையில் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது. உணவு, குடிநீர் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை ஸ்டாலினின் திமுக அரசு நிர்வாகம் வழங்கவில்லை என்று பாதிக்கப்பட்ட மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கடலூர் அருகே தென்பெண்ணை ஆற்று வெள்ளம் சூழ்ந்ததால் அவதிக்குள்ளாகியுள்ள பொதுமக்கள் உணவு, தண்ணீர் இன்றி தவிப்பதாக சாலை மறியலில் ஈடுபட்டனர். கடலூர் நெல்லிக்குப்பம் அடுத்த பட்டாம்பாக்கம், திருக்கண்டேஸ்வரம், வான்பாக்கம், சோழவள்ளி உள்ளிட்ட கிராமங்களில் உள்ள வீடுகளுக்குள் வெள்ள நீர் புகுந்துள்ளதால் அவர்களை மீட்டு தனியார் திருமண மண்டபத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் தங்களுக்கு உணவு, தண்ணீர் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் எதையும் வழங்கவில்லை என்று கூறி வான்பாக்கம் கிராமத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் கடலூர் பன்ருட்டி சாலையில் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக சாலை மறியலில் ஈடுபட்டனர். இப்போராட்டத்தால் 3 பெண்கள் மயக்கமடைந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது.